வெல்கம் டு சிஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நமது முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நமது முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிச்சிருக்காரு. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது வழக்கம். இந்த பரிசு தொகுப்பில் எப்போதுமே கரும்பு, சர்க்கரை, அரிசி போன்ற பொருட்களை தான் பரிசு தொகுப்பாக வழங்கிட்டு வந்தாங்க. கடைசியாக 2022 ஆண்டு அதிமுக ஆட்சியில் தான் 2500 ரூபாய் ரொக்க தொகையாகவும் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கியிருந்தாங்க. அதற்கு பிறகு 2026 பொங்கல் பண்டிகைக்கான தொகுப்பில் தான் நமது முதலமைச்சர் 3000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் அப்படின்றதையும் அதிரடி அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது வரும் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பில் கரும்பு, சர்க்கரை, அரிசியுடன் கூடிய 3000 ரூபாய் ரொக்க பணமும் சேர்த்து பரிசு தொகுப்பா வழங்குறாங்க. இதற்கான இந்த தொகுப்பை நமது முதலமைச்சர் ஜனவரி 3ஆம் தேதி டோக்கன் வழங்கி துவங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஜனவரி முதல் வாரத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுடைய வீடுகளுக்கே சென்று டோக்கன் வழங்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. முதல் வாரத்தில் டோக்கன் வழங்கி 2வது வாரம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னர் டோக்கன் வழங்கிய அனைவருக்கும் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த தொகுப்பு 2,06,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டு வந்த மகளிர் உரிமை தொகை இம்மாதம் முன்கூட்டியே வழங்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை 1,30,00,000 பேருக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பா மொத்தம் 4000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இதைத்தான் நமது முதல்வர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிச்சிருக்காரு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பரிசு தொகுப்பு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த அறிவிப்பு யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.